சார் காமனாக வந்து இப்போ ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க சார்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கவனக்குறைவு இருக்கும். நான் என் வியாபாரத்தை பார்க்குறேன், என் வசூலை பார்க்குறேன், என் ப்ராடக்டை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சில பேர் இதை விட்டுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெனிவல் ஃபைலிங்ஸ்லாம். ஒரு சில பேர் வியாபாரமே பண்ண மாட்டாங்க, ஒரு பேருக்கு தொழில் ஆரம்பிச்சுட்டு விட்டுருவாங்க. ஒரு சில பேர் யாரோ நம்ம ஃப்ரெண்டு ஆரம்பித்தார், நம்ம பேரையும் கூட சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு லைபிலிட்டி இவருக்கும் சேர்ந்து வரும், கடன் இவருக்கு சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரு சில நேரங்களில் கன்சல்டண்ட்டை நம்பி விட்ருவாங்க. கன்சல்டண்ட்டு இல்லைனா அது சம்மந்தமான சார்ட்டர் அக்கௌண்ட்ஸோ அவங்க நம்பி விட்ருவாங்க, விட்டுட்டு அவங்க பார்த்துக்குவாங்கன்னு. அவங்க கவனக்குறைவாக இருந்தாலும் பிரச்சனை கம்பெனி ஆரம்பித்தவங்களுக்கும் அந்த கம்பெனி ஓனர்ஸுக்கும் தான். அதனால் இதில் கண்ணுங்கருத்துமாக கவனமாக தான் இருக்கணும். சார் இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த பெரிய கம்பெனி நிறையா ஆட்களை வச்சு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னு வரும்போது அவரே தான் ஓனர், ஆனால் அவரே தான் லேபர் அப்படிங்கிற ஒரு நபர் கம்பெனிலாம் நிறையா இருக்குது. அந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? இதில் வந்து செக்லிஸ்ட் போட்டுக்கணும். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த கம்பெனி ஆரம்பித்தோன்னா ஆரம்பித்ததுக்கப்புறம் எதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், என்றைக்கு பண்ணணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், என்ன மெத்தடு, ஓகே அப்படின்றத கரெக்டாக கேலண்டரில் எழுதி வச்சு அப்பப்போ அதை அவங்க செஞ்சு தான் ஆகணும். சின்ன பிஸ்னஸ்னால் கம்மியாக தானே வேலை இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே பண்ணால் இன்னும் பெட்ரு. வேற ஒருத்தவங்களை நம்பி பண்ணாலும் அவங்க பண்ணுறாங்களான்னு கண்காணித்து அதை கரெக்டாக அதை கேட்டேப்பா எனக்கு ரசீதை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி வைக்கிறது புத்திசாலித்தனம். ஒரு உதாரணத்துக்கு வந்து 1ஆம் தேதி பண்ணணும் அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடியே ரிமைண்ட் பண்ணி இதை பண்ணிட்டீங்களா, அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்டு அந்த ஆதாரத்தை வாங்கி வச்சாதான் சேஃப். இல்லைனா என்றைக்குமே ஆபத்து தான், கழுத்துக்கு மேலே தொங்குற கத்தி. மேலும் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.